الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله، أما بعد. فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العظيم. நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காக்கவல்ல மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அவனையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களை எல்லாம் கற்களாக பாவித்த அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்த தாபிஊன்கள், கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்வார்களோ அத்துணை நல்லவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் குறித்த நேரத்திலே இறைவனின் இல்லத்திலே ஒன்று கொள்ளும் இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, எமை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேடமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து பணிந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத்து செய்கிறேன், நசீஹத் எனும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவால் விதியாக்கப்பட்ட ஐம்பெரும் கடமைகளில் பிரதானமான 2 கடமைகளை நம்மிலே பல பேர், அதிகமானவர்கள் முடித்துவிட்டு இன்னும் ஒரு கடமைக்கான தயாரிப்பிலே ஈடுபட காத்து கொண்டிருக்கிறோம். முடிந்த ரமதான், கலிந்த ரமதான், அந்த ரமதானோடு பின்னி பிணைந்த ஜகாத் என்ற அந்த அமல் 190% தனவந்தர்கள் தங்களுடைய ஜகாத்துகளுடைய நிசாபை கணக்கு பார்க்கும் ஒரு மாதமாகத்தான் அந்த ரமதானுடைய மாதத்தையும் வைத்திருக்கிறார்கள். என்றபடியால் இஸ்லாத்தின் 3வது கடமையான ஜகாத்தையும் 4வது கடமையான ரமதானுடைய நோன்பையும் நோற்றவர்களாக 5வது கடமைக்கான காலத்திலே நாம் காலெடுத்து வைத்திருக்கிறோம். இது ஹஜ்ஜுக்குரிய காலம். ஹஜ்ஜுக்குரிய காலம் ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் ஆரம்ப பகுதிகள். ஹஜ்ஜுக்கான கடமைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துல்ஹஜ்ஜுடைய முதலாவது பகுதியிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே ஹஜ்ஜுக்குரிய காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே முடிந்த ரமலானை பற்றி ஒரு சில விடயங்களை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முடிந்த ரமலானை நாம் எப்படி முடித்தோம்? அந்த ரமலானை முடித்தவர்கள் இதிலே 2 வகையான கூட்டத்திலே நாம் இருப்போம். ஒரு கூட்டம் எங்களால் முடியுமான அளவு, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி செய்து ரமதானுடைய பகல் பொழுதுகளில் நோன்பு நோற்றோம், இரவுகளிலே நின்று வணங்கினோம், குர்ஆன் திலாவத், சதகாக்கள், இன்னோரன்ன பல நன்மைகளை எங்களால் முடியுமான அளவு நாம் செய்து ஏதோ ஒரு வகையிலே மன திருப்தி அடைந்தவர்களாக நாம் இருப்போம். இவர்கள்
இந்த கூட்டத்திலே இருக்கக்கூடியவர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே என்ன செய்ய வேண்டும்? முன்னோர்கள் ரமலான் முடிந்தால் முடிந்த 6 மாதமாக அந்த ரமலானிலே செய்த அமல்களுடைய கபூலியத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார். நாம் செய்த அமலை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அந்த ரமலானிலே நாம் பிடித்த நோன்புகளும் நாம் செய்த இபாதத்துகளும் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்டால் அவர்களை போன்ற பாக்கியசாலிகள் இந்த உலகத்திலே யாரும் இருக்க முடியாது. அடுத்தபடியாக அந்த ரமலானை கூட சரியாக கணக்கில் எடுக்காமல், அந்த மாதத்தில் கூட பாவங்களை விட்டு விடாமல், நன்மைகளை முறையோடு பேணுதலாக பக்குவமாக நிறைவேற்றாமல், ஏனோ வந்தது ஏனோ மறைந்தது என்ற அமைப்பிலே அந்த ரமலானை கழித்தவர்கள் இருந்தால், இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த ரமலானுக்கு பின்னால் நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்பா பிரசங்கங்களிலே அதிகமாக அவர்கள் கிதாபுகளிலே எழுதியிருக்கிறார்கள். அவர்களும் நிராசை அடைந்து விட வேண்டாம், அவர்களும் நிராசை அடைந்து விட வேண்டாம். அவர்களுக்கு இருக்கின்ற ஒரே ஆயுதம் தௌபா என்று சொல்லக்கூடிய, இஸ்திக்பார் என்று சொல்லக்கூடிய அந்த பாவ மன்னிப்பும் அல்லாஹ்வின் பக்கம் மீளுவதிலும் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். யா அல்லாஹ், அந்த ரமலானை எனக்கு முறையாக கழிக்க கிடைக்காதமைக்காக உன்னிடத்திலே நான் மன்னிப்பு கேட்கிறேன், என்னை மன்னித்தருள். அந்த ரமலானுடைய சாபத்தை விட்டும், அந்த ரமலானை ரமலானாக கழிக்காதவர்களுக்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இட்ட சாபத்தை விட்டும். அது மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே, அந்த சாபம் இடப்படுகின்ற பொழுது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விதமான ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்காமல் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சாபத்திற்கு ஆமீன் சொன்னார்களே, அந்த முசீபத்திற்கும் ஆளாக்கி விடாமல் என்னை பாதுகாத்து விடு என்று அப்படியானவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட 3வது ஒரு கூட்டமும் இருக்கிறது. ரமலானில் நிறைய அமல் செய்திருப்போம், ரமலானில் சுன்னத்தான நிறைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டிருப்போம். இஷாவுக்கு பின்னால் தொழுகின்ற சுன்னத்தை தொழுதுவிட்டு 20 ரக்காத்துகள் சோம்பரம் இல்லாமல் தராவி தொழுதவர்களுக்கு ரமலான் முடிந்ததற்கு பின்னால் இஷாவுக்கு பின்னால் உள்ள 2 ரக்காத் தொழுகையே 200 ரக்காத்துடைய அளவுக்கு பாரமாக போய்விட்டது. ரமலானுடைய காலத்திலே ஒரு நாளைக்கு 3 ஜுசு 4 ஜுசுக்கள் 5 ஜுசுக்கள் ஓதி பழக்கப்பட்டவர்களுக்கு ரமலான் முடிந்ததற்கு பின்னால் ஒரு ஆயத்தை கூட ஓதுவது பாரமாகிவிட்டது. ரமலானோடு அதிகமானவர்கள் அமல்களை முடித்துக் கொண்டு விட்டார்கள். அவர்களை பள்ளிவாசல் பக்கம் காணவில்லை. ஏன்? அவர்கள் வணங்கியது ரமலானையா? மன்கான யாபுது ரமலான் ஃபஇன்ன ரமலான கத் மதா. யாரெல்லாம் ரமலானை வணங்கினீர்களோ அந்த ரமலான் முடிந்து விட்டது, அது கழிந்து விட்டது, அது மறைந்து விட்டது. யாரெல்லாம் படைத்த ரப்பை, ரமலானுக்கு சொந்தக்காரனான ரப்பை வணங்குகிறீர்களோ அவனுக்கு என்றும் மரணம் கிடையாது, அவன் நித்திய ஜீவன். பஹுவ ஹய்யுன் லா யமூத். அவனுக்கு மரணமே கிடையாது, அவனுக்கு அழிவு கிடையாது. எனவே அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுடைய வணக்கம் அவர்களுடைய மரணம் வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். வஅபுது ரப்பக் ஹத்தா யக்தியகல் யகீன். மௌத் வரும் வரைக்கும் அவர்கள் அந்த ரப்பை வணங்கி வழிபட வேண்டும். யாரை ஏமாற்றுகிறார்? நோன்பிலே மாத்திரம் அல்லாஹ்வை சரியாக புரிந்தவர்கள் அந்த நோன்புக்குள் அவர்களுக்கு மரணம் வந்துவிட்டால் தப்பிக்கொள்வார். நோன்பில் மாத்திரம் அமல் செய்துவிட்டு ஏனைய மாதங்களில் அமல் செய்ய தேவையில்லை என்ற அமல்களை விட்டும் தூரமாக இருக்கின்ற நேரத்திலே அவர்களுக்கு மௌத்து வந்துவிட்டால் அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும்? அது மாத்திரமல்ல கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய நாம் இப்ப ரமலானிலே பிடித்த நோன்புகளும் நின்று தொழுத இரவு தொழுகைகளும் ஜக்காத்து சதகாக்கள் ஓதி தமாமாக்கிய குர்ஆன் திலாவத்துகள் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா என்பதை ஒவ்வொரு மனிதனும் சரியாக புரிந்து கொள்வதாக இருந்தால் ஒரு சின்ன அடையாளத்தை வைத்து ஒவ்வொருத்தருக்கும் தனக்கு தாங்களே புள்ளிகளை போட்டுக் கொள்ளலாம். அது என்ன அடையாளம் என்றால், ரமலானிலே அமளிபாதத்திலே ஈடுபட்ட மாதிரியே ரமலான் முடிந்ததற்கு பின்னாலும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு அமலில் ஈடுபடுகின்ற சந்தர்ப்பம் கிடைத்தால் நிச்சயமாக அதற்கு முன்னால் செய்த அமலுடைய கபூலியத்திற்கு அது அறிகுறி என்று இஸ்லாமிய அறிஞர்கள், ஃபுகஹாக்கள், முஹத்திஸீன்கள் எழுதி வைத்திருக்கிறார். உதாரணமாக சொல்வதாக இருந்தால்,
உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோற்றோம், பெருநாளுடைய தினத்தை அழகாக கொண்டாடினோம். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் அதற்கு அடுத்தால் வருகின்ற ஷவ்வாலுடைய முதல் 6 நோன்புகளை நோக்கிறார்களோ அவர்கள் வருடம் முழுக்க அல்லது காலம் முழுக்க நோன்பு பிடித்தவர்களுக்குரிய கூலி அவர்களுக்கு கிடைக்க பெறும் என்ற கருத்துப்பட ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்களே. அந்த நோன்பையும் பிடித்து அந்த பெருநாளையும் கொண்டாடி அந்த பெருநாள் தினத்திலும் 5 நேர தொழுகையை மறந்து விடாமல் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு நடந்து வந்து அந்த தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அடுத்த நாள் சஹர் செய்து இன்னும் ஒரு அமலிலே அவர் காலெடுத்து வைத்து விட்டால் தேக ஆரோக்கியம் இருக்கிறது, அதை தவிர்ப்பதற்கான எந்த தகுந்த காரணமும் இல்லாமல் இருக்கிறது. அந்த நன்மையையும் கூட நான் அடைந்து கொள்ள வேண்டும், அதையும் விட்டுவிடக் கூடாது என்று அந்த ரமலானிலே எழுந்த அதே நேரத்திலே எழும்புகிறார், அதே தஹஜ்ஜுதை தொழுகிறார், அதே வித்ரை தொழுகிறார், அதே மாதிரி சஹர் செய்து அந்த நோன்பையும் பிடித்து ஏனைய அல்லாஹ்வுக்கு வெறுப்பை ஏற்படுத்துகின்ற பாவ காரியங்களில் ஈடுபடாமல் அந்த 6 நோன்புகளும் யாரை பக்குவப்படுத்தி இருக்கிறதோ, ஓதிய குர்ஆன் திலாவத்தை அவர் மூடி வைத்து விடவில்லை, இனி இதை அடுத்த ரமலானுக்கு தான் திறக்கப் போகிறேன் என்று அந்த குர்ஆனை ஒரு தடவை முத்தமிட்டு விட்டு அதை வைக்கப்படுகின்ற அந்த இடத்திலே வைக்காமல் அந்த குர்ஆனை தொடர்ந்து ஓதுகிறார். இன்னும் அந்த தொடர்பு இருக்கிறது. அந்த சுன்னத்துகளை இன்னும் பேணுதலாக தொழுகிறார். அந்த 5 கால தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு ஆஜராகிறார் என்றால் நிச்சயமாக இவருக்கு ஒரு முடிவுக்கு வரலாம். இது என்னுடைய கருத்தல்ல, இஸ்லாமிய அறிஞர்களுடைய கருத்து. அவர் முந்தி செய்த அமலுடைய கபூலியத்திற்கு அது அறிகுறி. மாற்றமாக யாரெல்லாம் அந்த ரமலானுக்கு பின்னால் அவர்களுக்கே உள்ளத்திலே கை வைத்து தன்னைத்தானே சுய விசாரணை செய்கின்ற பொழுதே தெரிய வரும், புரிய வரும், அட ரமலான்ல பள்ளிவாசலுக்கு வந்த நான் ஏன் ரமலான் முடிந்ததற்கு பின்னாலும் வரக்கூடாது? நான் யாரை ஏமாற்றுகின்றேன்? ஏன் அல்லாஹ் எனக்கு இந்த ரமலானுடைய ஒரு மாதத்தில் மாத்திரம்தான் அமல் செய்ய வேண்டும் என்று எங்காவது கட்டளை பிறப்பித்திருக்கிறானா? அல்லது நான் ரமலானிலே செய்த அமல் என்னை சுவர்க்கம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அது போதுமாகும், ஏன் எதற்காக மேல் மிச்சம் அமல் என்ற ஒரு வகையான தற்பெருமை எங்களுடைய உள்ளத்திலே வந்துவிட்டதா என்றெல்லாம் எங்களை நாங்களே கேள்வி கேட்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சாரார் இருக்கிறார்கள், அந்த ரமலானிலே செய்த அமலை அப்படியே விட்டுவிட்டு ஏதோ ஒரு அமைப்பிலே அவர்கள் இருப்பார். இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள், அந்த முடிந்த ரமலானுக்கு முன்னால் இருந்ததை விட அதிகமான காலங்களையும் நேரத்தையும் பாவத்திலே கழிப்பவர்கள் இருப்பார்களாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அந்த ரமலானிலே செய்த கொஞ்ச நெஞ்ச அமல்கள் கூட அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படவில்லை என்பதுதான் அவர்களுக்குரிய அந்த அறிகுறியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு அழகான வரிகளை இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த ரமலானை முடித்து உலகத்திலே வாழுகின்ற இஸ்லாமிய சமூகத்தினரை பார்த்து சொல்லுகிறார்கள். ரமலானிலே விழுந்து விழுந்து எழுந்து எழுந்து அமல் செய்துவிட்டு ரமலானுக்கு பின்னால் ஒரே அடியாக அதை நிறுத்துபவர்களுக்கு சொல்லுகின்ற உதாரணம் என்ன தெரியுமா? வருடக்கணக்கிலே சம்பாதித்த பணத்தை செலவழித்து தான் வாழ்வதற்காக வேண்டி அழகான ஒரு வீட்டை கட்டுகிறார். அந்த ரமலான் முழுக்க அமல் செய்பவர்கள் ஒரு வீட்டை முழுக்க கட்டிவிடுகிறார்கள். அந்த வீட்டை கட்டியதற்கு பின்னால் படீரென அதை அப்படியே இடித்து தரைமட்டமாக்கி விடுகிறவர்களைப் போலதான் ரமலான் வரும் வரைக்கும், ரமலான் இருக்கும் வரைக்கும் அழகான முறையிலே இபாதத்து செய்து 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 சுவர்க்கத்தில் இவர்களுக்கான ஒரு பிரம்மாண்டமான கோட்டையை எழுப்புகிறார்கள். எப்பொழுது ரமலான் முடிந்ததோ அப்பொழுது இவருடைய தொழுகைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்களா? இவர்களுடைய குர்ஆன் திலாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்களா? இவர்களுடைய சதகாக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்களா? இவர்களுடைய சுன்னத்தான ஏனைய வணக்க வழிபாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்களா? இவர்களுக்குரிய உதாரணம் என்ன தெரியுமா? அந்த மாளிகைகளை இடித்து தரைமட்டமாக்குபவர்களுக்கு சமன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, அடுத்த ரமலான் வரும் வரைக்கும் இருப்போமோ இல்லையோ அல்லாஹு ஆலம். அந்த ரமலான் எங்களுக்கு வெறும் தௌபாவை தந்து எங்கட பாவங்களுக்கு ஒரு முடிவு கட்டிவிட்டு எங்களுடைய நன்மைகளுக்கும் முடிவு கட்ட வந்த மாதம் அல்ல. எங்களுடைய நன்மைகளை அதிகரிப்பதற்காக ஆரம்பம் தான் அந்த ரமலான். எங்களுடைய தௌபாவின் ஒரு ஆரம்பமே தவிர தௌபாவின் முடிவல்ல. அது எங்களுடைய அமல்களுக்குரிய
மெருகூட்டலை ஆரம்பித்து வைப்பதற்காக வந்த மாதமே தவிர அந்த ரமதானில் மாத்திரம் அமல் செய்தால் போதும், அந்த ரமதானுடைய பிறை மங்குவதோடு எங்களுடைய அமல்களையும் நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களுக்கு வந்த ஒரு மாதம் அல்ல என்பதை நாம் இந்த இடத்திலே ஒவ்வொருத்தரும் உள்ளத்திலே ஆணித்தரமாக பதிவு செய்து கொண்டு அந்த ரமதானிலே செய்த அமல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடாமல் அதை தொடர்ந்தேர்ச்சையாக நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இவைகளை மனதிலே ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அடுத்ததாக ஹஜ்ஜுடைய கடமை. நாம் இருக்கின்ற இந்த காலம் 2 கடமைகளை முடித்துவிட்டு 3வது கடமையிலே நாம் கால் எடுத்து வைத்திருக்கிறோம். அதிகமான காலங்களில் இந்த ஹஜ் ஒரு வகையான டிமாண்டாக ஒரு 10-12 வருஷத்திற்கு மேலாக மாறிவிட்டது. நினைத்த உடனே தயாராகி அவருடைய பாஸ்போர்ட்டை அந்த நிறுவனங்களிடத்திலே ஒப்படைத்து ஒரு காலம் இருந்தது. இன்று இவருக்கு மனது வருகிறது ஹஜ்ஜுக்கு போக வேண்டும், அன்றே நிறுவனத்திலும் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கிறார், அடுத்த நாளே அவர் விமானம் ஏறுகிறார். இப்படி இலகுவாக ஒரு காலம் இருந்தது. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. பணம் இருந்தாலும் உள்ளத்திலே ஆர்வம் இருந்தாலும் அந்த கடமையை சரியாக செவ்வனே நிறைவேற்றிக் கொள்வதை சிரமமான ஒரு காலத்திற்குள்ளே நாம் புகுந்து விட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொன்னார், தஅஜ்ஜலு இலல் ஹஜ். ஹஜ்ஜுக்கு உள்ள வசதி வாய்ப்பும் தேக ஆரோக்கியமும் இருந்துவிட்டால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தஅஜ்ஜலு இலல் ஹஜ், எவ்வளவு சீக்கிரம் செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கால தாமதம் ஏற்படுத்தாமல் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு, காரணம் சொன்னார், லா யத்ரி மா யஅரிபு லஹு அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். ஏனைய வணக்கங்கள் மாதிரி அல்ல ஹஜ். தொழுகை என்றால் நாள்தோறும் இருக்கிறது. ரமலான் என்றால் ஒவ்வொரு வருடமும் அது வருகிறது. ஜக்காத்தை நாம் இருக்கின்ற இடத்திலே பார்த்து கொடுத்துக் கொள்வோம். ரமலானுடைய நோன்பை எந்த இடத்திற்கு போனாலும் நோற்றுக் கொள்ளலாம், பிடித்துக் கொள்ளலாம், பிடிக்க வேண்டும். ஆனால் ஹஜ்ஜி அப்படி அல்ல. அது ஆண்டுக்கு ஒரு தடவை வரும். அதை செய்ய வேண்டிய இடமும் ஒரே இடம். அல் ஹஜ்ஜு அரஃபா. சொன்னார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ் என்றாலே அரஃபாவுடைய 9வது துல் ஹஜ்ஜுடைய நாளில் அந்த அரஃபா மைதானத்திலே சேர்வது ஹஜ்ஜுடைய அமல்களில் மிக பிரதானமான அமல். அந்த அமல் மாத்திரம் யாருக்காவது தவறிவிட்டதால், தப்பிவிட்டால் நிச்சயமாக அதை திரும்ப கலா செய்வதன் மூலமாகத்தான் அதை ஈடு செய்ய முடியும். ஒரு காலத்தில் ஹஜ்ஜுக்கு போனார், 1978ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன். இந்தியாவுக்கு சென்று அங்கிருந்து பஸ் மார்க்கமாக, தரை மார்க்கமாக பஸ்ஸிலே பிரயாணம் செய்தார். அதிலே எங்களுடைய நாட்டைச் சேர்ந்த பல சகோதரர். இதை ஒரு ஹுத்துபாவிலே நான் ஞாபகப்படுத்தி முடிந்து இறங்குகின்ற பொழுது அந்த பஸ்ஸிலே பயணம் செய்தவர் வந்து அந்த பஸ்ஸிலே நானும் இருந்தேன் என்று சொன்னார். அவர்கள் அப்படியே போகும் பொழுது, தரை மார்க்கமாக அப்படியே போகும் பொழுது அவர்களுக்கு கொஞ்சம் கால தாமதமாகிவிட்டது. எவ்வளவு பெரிய நஷ்டம் என்று பாரு. அவர்கள் ஜித்தாவை அடைகின்ற பொழுது அரஃபாவுடைய மக்ரிபு வந்து விட்டது. நாள் கணக்கிலே, மாதக்கணக்கிலே பிரயாணம். இங்கிருந்து அவர்கள் வாங்கி அந்த புதிய பஸ்ஸை கப்பலிலே ஏற்றுவதற்காக வேண்டி அவர்கள் மேற்கொண்ட கஷ்டம், சிரமம், அதை கொண்டு போய் அந்த தரை மார்க்கமாக எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு துயரங்களை அனுபவித்து அந்த ஏரியாவுக்குள் நுழைகின்ற பொழுது அரஃபாவுடைய டைம் முடிந்து விட்டது என்றால் அவர்களால் எதுவுமே ஈடு செய்ய முடியாது. ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்தோ, ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தோ அதை ஈடு செய்ய முடியாது. திரும்பவும் அத்துணை பேரும் அந்த ஹஜ்ஜை கலா செய்தே ஆக வேண்டும். ஆனால் அதற்கு பின்னால் அவர்களுக்கு வசதி வாய்ப்பு கிட்டவில்லை, கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் எல்லாம் மன்னித்து விடுவான், பிரச்சனை கிடையாது. ஆனாலும் அந்த ஹஜ்ஜுக்குரிய நன்மை, அவர்கள் நியத்து வைத்து போனதற்கான ஒரு கூலியை அல்லாஹ் கொடுப்பான். ஹஜ்ஜை நிறைவேற்றியவர்களாக கருதப்பட மாட்டார். வருஷத்திலே வருகின்ற ஒரே ஒரு பகல், துஹரிலிருந்து மக்ரிபு வரைக்கும், அந்த துல் ஹஜ்ஜுடைய அரஃபாவுடைய 9வது நாள், அந்த குறிப்பிட்ட அரஃபாவுடைய மைதானத்திற்குள்ளே அவனுடைய கால் பாதம் பட வேண்டும். அவருடைய கால்கள் அந்த மைதானத்தை முத்தமிட வேண்டும். கண்ணியமானவர்களே, இது வருடத்திலே ஒரு தடவை, அதுவும் அந்த குறிப்பிட்ட இடத்திலேதான் செய்யலாம். எல்லா ஊர்களிலும் வாழுகின்ற முஸ்லிம்கள், பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் வாழ்பவர்கள்
அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்றால் ஒரு தடவை அதை தவறவிட்டால் அடுத்த தடவை அதை செய்வதாக இருந்தால் 1 வருடம் காக்க வேண்டும். ஒரு நோன்பு தப்பிவிட்டால் ஏதோ ஒரு நோய் காரணத்தினாலோ ஏதோ ஒன்று அதை பெருநாளைக்கு மறுதினமே அந்த நோன்பை நோற்றுக் கொள்ளலாம், அதை கலா செய்து கொள்ளலாம். ஆனால் ஹஜ் மட்டும் தப்பிவிட்டால் அதை அந்த அரஃபாவுடைய மைதானத்திற்கு சென்றுதான் நிறைவேற்ற வேண்டும். எனவே 1 வருட காலம் அவர் காத்திருக்க வேண்டும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், மாயது லாயதிரி மாய அறிவுலகு. அந்த 1 வருடத்திற்குள்ளே இன்னும் என்னென்ன குறுக்கீடுகள் இடையூறுகள் இடையிலே வரும் என்பதை யார் அறிவார்? அதனால் ஹஜ்ஜை கால தாமதம் செய்ய வேண்டாம் என்ற கருத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த ஹஜ்ஜுக்குரிய இந்த காலம் இப்பொழுது பயான் பண்ணி யாருக்கும் தயாராக முடியாது என்ற ஒரு நிலை வந்ததற்கு பின்னால் இதை பற்றி அதிக பிரசங்கங்களிலே ஞாபகப்படுத்தப்படுவது மிக குறைந்து விட்டது. ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றாதவர்களுக்கு இஸ்லாம் அவர்களை வன்மையாக கண்டிக்கின்ற எச்சரிக்கைகள் எங்களுடைய செவிகளை பல காலம் தொடவில்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஒரு குரூப்பை நான் அனுப்பி அந்த ஊரை அப்படியே ஆராய்ச்சி செய்து ஒவ்வொருத்தரையும் சுயமாக விசாரணை செய்து ஹஜ் முடிக்காதவர்கள் அதிலே தங்களுடைய பணம் கையிலே இருக்கிறது, உடம்பிலே ஆரோக்கியம் இருக்கிறது, ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு போய் வருகின்ற வாகன வசதி அதற்குள்ள செலவீனங்கள் இருந்தும் யார் ஹஜ் செய்யவில்லையோ அவர்களை நான் ஒரு அடையாளமிட்டு அவர்களை ஒதுக்கி அவர்களிடத்திலே வரி அறவிட என் மனம் நாடுகிறது. மாஹும் பி முஸ்லிமீன், மாஹும் பி முஸ்லிமீன். ஏனென்றால் அவர்கள் உண்மையான முஸ்லிம்கள் அல்ல, உண்மையான முஸ்லிம்கள் அல்ல. எப்படி எங்களுடைய மண்ணிலே வாழுகின்ற அடுத்தவர்களிடத்திலே நாம் ஜிஸியா என்கின்ற ஒரு வருடாந்த வரியை நாம் அறவிடுகிறோமோ அதே மாதிரி இவர்களிடத்திலும் அந்த வரியை அறவிட என் மனம் நாடுகிறது. காரணம், கடமையான ஹஜ் இருந்தும் அதை செய்யாமல் அற்பமான சின்னத்தனமான சில்லறை காரணங்களுக்காக வேண்டி அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் இருப்பவரை நான் முஸ்லீமாக கருதவில்லை என்று சொன்னார். ஹஜ்ஜுக்கு போகும் சந்தர்ப்பம், அதற்குள்ள வசதி வாய்ப்புகள், தேக ஆரோக்கியம் இருந்தும் யார் அந்த ஹஜ்ஜை சரியாக நிறைவேற்றவில்லையோ, நிறைவேற்றுவதற்கு முன்னால் அவர்களுக்கு மரணம் சம்பவித்து விட்டதோ, மாத்த யஹூதியன் ஔ நஸரானியன் என்ற பதம் ஹதீஸிலே வந்திருக்கிறதே கண்ணியமானவர்களே, அவன் ஒரு யஹூதியாக நஸரானியாக செத்து தொலையட்டும். காரணம் என்ன தெரியுமா? ஏன் இந்த 2 சாராரையும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணமாக சொன்னார்கள்? யஹூதிகளிடத்திலேயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தனியான ஒரு இடம் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் சொன்னார்கள், இப்ராஹிம் கான யஹூதியன் நஊது பில்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யஹூதி வம்சத்தை சார்ந்தவர்கள் என்று சொன்னார். மகான இப்ராஹிம் யஹூதியன் வலா நஸ்ரானியா. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு யூதனாகவோ ஒரு நஸரானியாகவோ இருக்கவில்லை, அவர்கள் ஒரு உண்மையான முஸ்லிமாக இருந்தார். நஸரானிகள் சொல்லுவார்களாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுடைய மார்க்கத்தை சார்ந்தவர். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கல்பத்துல்லாஹுக்கும் அவர்களிடத்திலே ஒரு மதிப்பிருக்கிறது. மதிப்பிருக்கிறது இருந்தாலும் கூட அது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைகளுக்கு வந்துவிட்டது என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி அவர்கள் அந்த புனித மண்ணை மிதிக்காமல் இருக்கிறார்கள். அதே மாதிரிதான் கல்பத்துல்லாஹுடைய மதிப்பு கல்விலே இருக்கிறது. ஆனால் அதற்கு கொடுக்க வேண்டிய சில சில்லறை காசுகளை கொடுக்க மனது விடுவதில்லை என்றால் இவர்கள் யஹூதிகளை விட நஸரானிகளோடு ஒப்பிடுவதை விட வேறென்ன வழி இருக்கிறது? எனவே அவர்கள் மரணம் வந்தால் ஒன்று பரிபூர்ணமான முஸ்லீமாக இந்த உலகத்தை விட்டு மரணிக்க மாட்டார்கள் என்ற கருத்தை தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார். ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் ஹஜ்ஜுக்காக செலவழிக்கப்பட வேண்டிய தொகை எவரேஜாக சாதாரணமாக 1,75,000 ரூபாவாய் இருந்தது. 1,75,000. நான் 20 வருஷத்துக்குள்ள சொல்லுகிறேன். 90 லட்சம் 80 லட்சம் அந்த காலத்திலே போனவர்கள் 20,000 ரூபாய்க்கும் ஹஜ்ஜி செய்திருக்கிறார். இந்த 2000ஆம் ஆண்டுக்கு பின்னால் கூட ஹஜ்ஜுக்குரிய மொத்த தொகை 1.5 லட்சம் 1,75,000. சரி, ஒரு 5 வருடங்களுக்கு முன்னால பார்த்தாலும் ஹஜ்ஜுக்குரிய மொத்த தொகை ஒரு 4 லட்சம் 5 லட்சம் என்றுதான் இருந்தது.
உள்ளத்திலே கை வைத்து சிந்தித்து பாருங்கள். ஒரு 5 வருடத்திற்கு முன்னால் ஒரு 5 லட்சம் ரூபாய் கூட இல்லாத லாய்க்கற்றவனாக நான் இருந்தேனா? ஹஜ்ஜி செய்யாதவர்களை பார்த்து சொல்லுகிறேன். எத்தனை ஹஜ்ஜி செய்ய இருந்தது, முழு குடும்பத்திற்கும் ஹஜ்ஜி செய்யவிருந்தது. ஆனால் இப்பொழுது ஹஜ்ஜி செய்வதாக இருந்தால் 18 லட்சம், 19 லட்சம், 20 லட்சம். ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவி 2 பேர் ஹஜ்ஜி செய்வதாக இருந்தால் 5 வருடத்திற்கு முன்னால் போயிருந்தால் 1 மில்லியன் ரூபாய் இருந்தால் ஹஜ்ஜை முடித்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது 5 மில்லியன் ரூபாய் தேவைப்படுகிறது. கண்ணியமான கணவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த காலத்திலே வசதி இருந்து நாம் ஹஜ்ஜி செய்யாது விட்டால் இப்பொழுது அந்த ஹஜ்ஜி எங்களுக்கு ஃபர்லாகிவிட்டது. மௌத்துக்கு முன்னால் எப்பாடுபட்டேனும் அந்த ஹஜ்ஜை செய்வதே ஒவ்வொருத்தருடைய பொறுப்பான கடமையாகிவிட்டது. வசதி வாய்ப்பும் தேக ஆரோக்கியமும் இருந்தும் நீ ஏன் ஹஜ்ஜி செய்யவில்லை என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டால் விழுவிழுங்கி நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் பாதுகாக்கவே. சில நாடுகளிலே திருமணம் முடிப்பதாக இருந்தால் அவர்கள் பார்க்கின்ற குவாலிபிகேஷனில் ஆக பிரதானமாக பார்ப்பார்களாம், தம்பதியினர்கள் ஹஜ்ஜி முடித்திருக்கிறார்களா. கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி. அவர்கள் சொல்லுவதற்கான காரணமும் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியுமான ஒரு காரணமாகத்தான் இருக்கிறது. திருமணம் முடிப்பது சுன்னத். அந்த காலத்திலே திருமணங்கள் எப்படி நடக்கும்? சுப்ஹானல்லாஹ், சர்வ சாதாரணமாக நடக்கும். சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இடத்திலே ஒரு சஹாபியுடைய மகளை மணமுடிக்க நாடினார்கள், விரும்பினார்கள், ஆசைப்பட்டார்கள். ஆனால் சுயமாக தானாக போய் கேட்பது வெட்கமாக இருந்தது. அவருக்கே போய் எனக்கு உங்களுடைய மகளை முடித்து தாருங்கள் என்று கேட்பது சங்கடமாக இருந்தது. எனவே இன்னும் ஒரு சஹாபி அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று நினைக்கிறேன், ஹயாத்து சஹாபாவிலே திருமணத்துடைய பாடத்திலே இந்த சம்பவத்தை கொண்டு வருகிறார். பௌயமாக வந்து, நண்பா, இன்னாருடைய மகளை எனக்கு திருமணம் முடிக்க ஆசையாக இருக்கிறது, அவர்களுடைய குடும்பத்திலே சம்பந்தம் வைக்க ஆர்வமாக இருக்கிறது, எனக்காக ஒரு வாட்டி நீங்கள் பேசி பாருங்களேன், அதில் என்ன பிரச்சனை இருக்கிறது தோழா, வாருங்கள் போகலாம் என்று சொல்லி இடையிலே சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நிறுத்திவிட்டு அவர் போய் பொன் பேச, அதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த பெண்ணுடைய தந்தை மாமனார், சல்மான் அவர்களிலே எந்த குறையும் இல்லை, நல்ல மனிதர், அதிலே மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது, ஆனால் என்னுடைய மகளை திருமணம் முடித்து தருவதாக இருந்தால் நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லிவிட்டார். போன புரோக்கர் சம்பந்தம் அந்த இடத்திலே முடிந்து விடுகிறது. ஒரு மாதிரியாக திரும்பி வருகிறார். போன தோற்றம் மாற்றம் அடைந்து முகத்திலே ஒரு வகையான மாற்றத்தோடு வந்த நண்பரை கண்டு சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், என்னப்பா நடந்தது, பேசினீர்களா? சொல்வதற்கும் சங்கடமாக இருக்கிறது. நான் உங்களை பற்றி அழகாக எடுத்துச் சொன்னேன், அவரும் அதை ஏற்றுக்கொண்டால். ஆனால் அவர் தன்னுடைய மகளை உங்களுக்கு தருவதை விட நான் விரும்பினால் எனக்கு முடித்து தருகிறேன் என்று சொன்னார். நானும் சம்மதம் தெரிவித்து விட்டேன், நண்பா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்ற உடனே 2 பேரும் தோளுக்கு மேல் தோள் கை போட்டு சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களாம், உனக்கென்று எழுதி வைத்திருந்த உறவை நான் ஆசைப்பட்டேன் பார், நான் தான் வெட்கப்பட வேண்டும், அதில் என்ன பிரச்சனை இருக்கிறது, நிக்காஹ் எப்படி நடந்திருக்கிறது என்பதை சொல்ல வருகிறேன். ஆனால் இன்றைய காலத்துடைய திருமணங்கள் எப்படி நடக்கிறது? 10 பேருடைய ஹஜ்ஜுக்குரிய செலவு ஒரு திருமணத்திலே முடிகிறது. எனவேதான் அந்த நாட்டு மக்கள் என்ன செய்கிறார்களா, திருமணம் ஒரு சுன்னத், அதை முடிப்பதற்கு முன்னால் இஸ்லாத்தின் 5 கடமைகளையும் முடித்த ஒரு பரிபூரண முஸ்லிமை தான் நான் மனம் முடிக்க விரும்புகிறேன் என்று ஒருவருக்கொருவர் விரும்புகிறார்கள். அதிலே நியாயமும் இருக்கிறது கண்ணியமானவர்களே. எனவேதான் ஹஜ்ஜுக்குரிய கடமை அதை நிறைவேற்றாவிட்டால் இஸ்லாத்தின் 5 தூண்கள் பரிபூர்ணமாக்கப்படாமல் 4 தூண்களோடு மொட்டையாக நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். எனவேதான் ஹஜ்ஜுக்குரிய வசதி இருந்தும் அந்த ஹஜ்ஜை செய்யாமல் யாராவது மரணித்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய வாரிசு அல்லது அவர்களுக்குரிய ஹஜ்ஜுடைய பணத்தை கொடுத்து ஏற்கனவே ஹஜ்ஜி முடித்த ஒருவரை அனுப்பி அவருடைய பேரிலே அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள், பதல் ஹஜ் என்று இதற்கு சொல்லப்படும். அல்லது ஹஜ்ஜி கடமையாக இருந்தது, உடம்பிலே ஆரோக்கியம் இருந்தது, இப்பொழுது வசதி இருக்கிறது, உடம்பிலே ஆரோக்கியத்தை இழந்து விட்டோம், அவ்வளவு தூரம் போய் அந்த அரஃபா, மினா, முஸ்தலிஃபா, ஜமராத்துக்கெல்லாம் போய் கல்லெறிந்து மினா மைதானத்திலே இராத்தரித்திருந்து அந்த கடவை என்னால் சரியாக நிறைவேற்ற முடியாது என்றிருந்தால் நிச்சயமாக அவர்கள் அவர்களுடைய சார்பாக பணத்தை கொடுத்து இன்னும் ஒருத்தரை ஹஜ்ஜி செய்ய வைக்க வேண்டும். இது கட்டாய கடமை. எனவே கண்ணியமானவர்களே, அடுத்தடுத்த வருடங்களில் இன்னும் என்னென்ன குறுக்கீடுகளும் இடையூறுகளும் வருகிறதோ தெரியாது. சந்தர்ப்பம் கிடைத்து விட்டால் சில பேரை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது, யாரும் கோபித்துக் கொள்ள வேண்டாம், குடும்பத்தோடு உம்ராவுக்கு போகிறார்.
7 பேர், 8 பேர், 10 பேர். நீங்கள் ஃபர்லான ஹஜ்ஜை முடித்து விட்டீர்களா என்று கேட்டால் இன்னும் முடிக்கவில்லை. எல்லோருக்கும் ஹஜ் செய்ய முடியாது, எனவே எல்லோரையும் உம்ராவுக்கு அழைத்து செல்கிறேன் என்று சொல்ல வருகின்ற பொழுது இது போன்றவர்களுக்கு எங்களுடைய உலமாக்கள் சொல்லுகின்ற புத்திமதி என்ன தெரியுமா? ஒரு கணவனிடத்திலே பணம் இருந்தால், அவருக்கு மாத்திரம் ஹஜ்ஜி விதியாக இருந்தால், அவர் மனைவியை அழைத்து செல்வது அவருடைய கடமை அல்ல. அவருடைய கடமை அவருடைய ஃபர்லை நிறைவேற்ற வேண்டும், அடுத்தவர்களுடைய சுன்னத்தை நிறைவேற்றுவதல்ல. வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக வேண்டியே நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். பிறகு தொழுவது யாருக்காக? அதுவும் அல்லாஹ்வுக்காகத்தான். நோன்பு பிடிப்பது யாருக்காக? அதுவும் அல்லாஹ்வுக்காகத்தான். ஜகாத் கொடுப்பது யாருக்காக? அதுவும் அல்லாஹ்வுக்காகத்தான். இந்த 2 கடமைகளை இந்த இடத்திலே குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்வதில் பல அர்த்தம் இருக்கிறது. இந்த கடமைகளுக்குள்ளே ஒரு வகையான பெருமை மறைந்திருக்கிறது. ஹஜ் செய்தவர்களை பார்த்து ஹாஜியார் என்று சொல்லாவிட்டால் தப்பி தவறி அவருக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பிதழிலே பொதுவாக எங்களுடைய நாட்டு வளமை இருக்கிறது. ஹஜ்ஜி முடித்திருந்தால் அல் ஹாஜ் என்று போடுவோம், முடிக்காமல் இருந்தால் ஜனாப் என்று ஒரு வார்த்தையை சொல்லுவோம். அவருடைய உள்ளம் நோகிறதா? அவருடைய ஹஜ்ஜி அது கேள்விக்குறியாக இருக்கும். எங்களுடைய குடும்பத்தில் எல்லா பிள்ளைகளும் போயிருக்கிறார்கள், எங்களுடைய பிள்ளைகள் போகாதது ஒரு சங்கடமாக இருக்கிறது. ஏன் அந்த குறையை விட்டு வைப்பானே? ஊரு பார்க்க, உலகம் போற்ற குடும்பத்தோடு உம்ராவுக்கு போனோம். போகிற பிள்ளைக்கு எங்கு போகிறோம், என்ன செய்ய வேண்டும், ஏன் வந்திருக்கிறோம் ஒன்றுமே தெரியாது. 10 வருடம் கழிந்து நாம் காபத்துல்லாவுக்கு போனோமே ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டால் அதற்கு தெரியாது. ஆனால் வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. ஃபர்லான ஹஜ்ஜை முடித்து விட்டோம். ஒரு குழந்தையை தூக்கி காட்டி கேட்டார்களே, அலிஹாதா ஹஜ், இந்த பிள்ளைக்கும் ஹஜ் இருக்கிறதா என்று கேட்ட நேரத்திலே நாம் வலக்கி அஜர், அந்த பெண்மணியை பார்த்து சொன்னார்கள், பிள்ளையோட ஹஜ்ஜை அல்லாஹ் பிள்ளைக்கு ஹஜ் செய்யலாம், அதற்கு அனுமதி இருக்கிறது. அந்த பிள்ளையை ஹஜ் செய்த வைக்கின்ற நன்மை உன்னை சாரும், அந்த பிள்ளையோட கடமை நீங்காது. அது பருவம் அடைந்ததற்கு பிறகுதான் அதை ஹஜ் செய்ய வேண்டும். என் குடும்பத்தோடு அவர்கள் ஃபர்லான ஹஜ்ஜை விட்டுவிட்டு உம்ராவை நிறைவேற்றுவது அவ்வளவு முறை அல்ல. என்ற கடமை எங்களுடைய பொறுப்பிலே இருக்கின்ற பொழுது எப்பொழுது மௌத்து வரும், எந்த நேரத்திலே வரும் என்று தெரியாது. எனவே ஃபர்லான ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். யார் ஃபர்லான ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு சொன்ன 2 வகையான வெகுமதிகள், சுவர்க்கத்தை தவிர அதற்கு குறைந்த கூலி அவர்களுக்கு கிடையாது. மாத்திரமல்ல, ஹஜ்ஜை முடித்து இறுதி தவாஃபை நிறைவேற்றி தவாஃபுல் விதாவை முடித்து ஹரம் ஷரீஃபில் இருந்து வெளியே அவன் காலெடுத்து வைக்கின்ற பொழுது ஒரு மலக்கு வந்து அவருடைய தோல் பூஜத்திலே 2 ரெக்கைகளையும் வைத்து, ஹாஜ் மனிதா, இன்று இந்த ஹரமுக்குள்ளே இருந்து வெளியேறுகின்ற உனக்கும் இதே நிமிடத்திலே பிறக்கின்ற பிள்ளைக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. எப்படி அந்த பிள்ளை தாயுடைய வயிற்றுக்குள் இருந்து வெளியே வருகின்ற பொழுது எந்த பாவமும் இல்லாமல் வெளியே வருகிறதோ, அதே மாதிரி சகல பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையில் நீ செல்லுகிறாய். இதற்கு பின்னாலும் உன்னுடைய பட்டோலையை பாவத்தினால் நிரப்பி விடாமல் பாதுகாத்துக் கொள் என்ற ஒரு நன்மாராய செய்தியை சொல்லி அனுப்புகிறார்கள் என்றார்கள் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பாக்கியத்தை அடைவதற்கு எத்துணை லட்சம் கொடுத்தாலும் கண்ணியமானவர்களே அது குறைவுதான். எனவே இந்த விடயங்களை மனதிலே வைத்து ஹஜ்ஜுக்குரிய காலத்தில் இருக்கிறோம். ரமலானுடைய காலத்திலே செய்த அமல்களையும் பாதுகாத்து ஹஜ்ஜுடைய கடமைகளை பற்றியும் கொஞ்சம் கரிசனை எடுத்து அதற்கு தேவையான முயற்சிகளில் ஈடுபடுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் கடமையான அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய உள்ள ஆசையையும் அதற்கான செல்வ செழிப்புகளையும் தந்தருள்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய சகல பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. எங்களுக்கு கல்வி போதித்து இந்த நிலைமைக்கு எங்களை உயர்த்திய உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய குழந்தைகள் எதிர்காலங்களை ஒளிமயமாக்கி விடுவாயாக. கெட்ட பயங்கரமான ஆபத்தான நோய்களை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாத்தருள்வாயாக. எங்களுடைய நாட்டு நிலைமைகளை சீராக்கி அருள்வாயாக. இனங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை தந்தருள்வாயாக. இந்த வருடம் புனிதமான ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக எங்களுடைய நாட்டு சமூகம் முஸ்லிம் சார்பாக எத்தனை ஆயிரம் ஹாஜிமார்கள் அதற்கான தயாரிப்பிலே நியத்து வைத்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய தேக ஆரோக்கியத்திலே நீ பறக்கச் செய்வாயாக. அவர்களுடைய தொழில் வியாபாரத்திலே பறக்கச் செய்வாயாக. எந்த விதமான ஆபத்தும் கெடுதிகளும் தீங்குகளும் இல்லாமல் அழகான முறையில் அந்த பயணத்தை மேற்கொண்டு கடமைகளை சீராக சிறப்பாக நிறைவேற்றி ஆரோக்கியமாக நாடு திரும்புகின்ற நல்ல பாக்கியத்தை அவர்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்கி அருள்வாயாக. யாரெல்லாம் எப்படியாவது ஒரு தடவையே அந்த புனிதமான கண்கொள்ளா காட்சியாம் கஅபாவை காண வேண்டும் என்ற ஆசை உள்ளத்தில் இருக்கிறதோ அத்துணை பேரையும் மௌத்துக்கு முன்னால் ஒரு தடவையாவதை உன் வீட்டு விருந்தினர்களாக அழைத்து அவர்களை உபசரித்து அவர்களுக்குரிய நிரப்பமான கூலிகளை கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ், நம் அனைவர்களுடைய கடைசி முடிவுகளையும் நல்ல முடிவாக ஆக்கி அருள்வாயாக. ஈமானோடு வாழ்ந்து
அதே ஈமானோடு கலிமாவோடு சிரித்த முகத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற அந்த பாக்கியமான மௌத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக.